சினி நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க ஆல்வேஸ் ட்ரெண்டிங்கான ஒரு பர்சன் தான் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எப்பவுமே உங்கள் இன்டர்வியூனாலே செம்ம வைரல், செம்ம ட்ரெண்டிங் தான் சார். அது இப்போ ரீசெண்டாக வந்த இன்டர்வியூ செம்மையான ஒரு இன்டர்வியூ, முக்தார் அவர்களோட இதுவே. நீங்கள் பார்த்தீங்களா? உங்கள் இன்டர்வியூ நீங்கள் பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா? ஸோ எப்படி இருந்தது? நீங்கள் பேசினதெல்லாம் ஏதாவது கட்டிங் ஒட்டிங் பண்ணியிருக்கிறாங்களா? இல்லை அப்படியே நாங்கள் இயல்பாக பேசிக்கிட்டு இருந்தோம், அப்படியே போயிடுச்சு. அப்படியே முடிஞ்சிச்சு. ஓகே, அதாங்க வெட்டி அரட்டை அடித்தாக்கா நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு தெரியுது. அவ்வளோதான் மேட்ரு. ஓகே. இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்படின்ற பேர்லலாம் வந்து எனக்கு வந்து இந்த மந்திர சக்தினாலையும் அந்த மந்திர சக்தினாலையும் என்னால் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும், எஸ்பெஷலி இல்லை அதுதான் அவர் வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. இப்போது அவர் பேசின பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்துட்டு அவ்வளோ நேரம் என்னால் செக்ஷுவலாக வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் 1.5 hours 2 hours அப்படிலாம் ஹவர்ஸ் கணக்கில் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் விந்துக்களை என்னால் நெத்தி பொட்டில் கொண்டு வந்து வச்சு நிறுத்த முடியும், அந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு. நெத்தி பொட்டில் விந்து கொண்டு போய் வச்சா என்ன ஆகும்? கீழே இருந்தாலாவது குழந்தை பிறக்கும், மேலே போனாக்கா என்ன ஆகும்? மூளை விரிச்சிக்குமா? மூளைக்கு வந்து குழந்தை பிறக்குமா? அந்த காலத்துல ஒரு அழகான பழமொழி இருக்குமா தமிழ்ல, கேட்குறவன் கேனையனா இருந்தா கேழ்வரகுல நெய் வடியுதுன்னு சொன்னால் கேட்குறவனுக்கு எங்கடா போச்சு புத்தி? நம்மள தான் சொல்கிறாங்க. அவன் தான் உன்னை முட்டாள் நினச்சிட்டு சொல்கிறான் கேழ்வரகுல நெய் வடியுதுங்கிறான். உன் புத்தி எங்கே போச்சுன்னு தான் கேட்குறாங்க. நம்ம புத்தி எங்கே போகுது? அப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க. இது ஒரு தொழில்மா. நான் நேற்று கூட ஒரு இதில் சொன்னேன், என்னுடைய நண்பர்கள் சில தோழிகள்லாம் இருந்தாங்க என்னோட எய்ட்ஸில் இருக்கும்போது. அப்போ இந்த சாமியார்கள் கொஞ்சம் அதிகமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ நல்லா பேசுகிற, ஏமாத்துகிற அளவுக்கு பேசுகிற, உனக்கு நல்ல சாமர்த்தியம் இருக்குது, நல்லா உன் பேச்சை கேட்டு மயங்கிறதுக்கெல்லாம் அளவுக்கு உன்னால் பேச முடியுது, அதனால் நீ கொஞ்சம் முடியை நல்லா வளர்த்துக்கிட்டு காந்தராஜ் ஆனந்தா அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு சாமியாராக போயிட்டாக்கா கொஞ்சம் லேசாக ஜோசியம் கற்றுக்க, மிச்சத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். அந்த சமயத்தில் தான் சிவசங்கர் பாபா இவங்களை எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க நமக்கு ஜெயிலோட பழக்கம்லாம் வேண்டாம், இல்லாட்டி போனால் இன்றைக்கி நான் மிக பிரபல சாமியாராகி ஜெயிலுக்கு போயிருப்பேன். வெளியில் இருக்கிறேன் இப்போ நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பேன். ஏன்னா இப்போ வந்து எனக்கு யூடியூப்பில் வர்ற இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அதை ட்ரை பண்ணி அந்த பெரிய பெருசாக வந்திருக்கலாம் போட்டிருக்கேன்னு தோணும். இல்லை, இந்த மகாவிஷ்ணுன்ற கேரக்டர் வந்து ஸ்கூல்லலாம் பேசினார், கவர்மெண்ட் ஸ்கூலில். அது கேட்டிங்களா? கேட்கல, கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி அவர் வந்து பேசுறதுக்கு அதிகார ரீதியாக வந்து யாருடைய தவறுன்னு நினைக்கிறீங்க? யாருடைய தவறு இல்லைம்மா. இது போன்ற ஆட்களை நம்புற நம்முடைய முட்டாள்தனத்துக்கு யாரை பழி சொல்கிறது? இப்போது எங்கள் கூட காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் குரூப்புக்கு பேரே தருதலை குரூப்புன்னு பேர். படிக்கிற காலத்தில் காலேஜ்லேயே எல்லோரும் சொல்லுவாங்க, அவன் அந்த குரூப்போட போய் சேராதுன்னுவாங்க. ஹாஸ்டலுக்குள்ளார புதுசாக பசங்க சேர்ந்தாக்கா அது பாரு, நாங்கள் ஒரு 10 பேர் பிராண்டடு கேடி லிஸ்ட்டு, அவங்களோட போய் சேராதான் எங்களை காட்டிவிடுவாங்க. எங்களுக்கு வார்டனே எங்களை தனியாக ஒரு ரூமில் போட்டு வச்சுருந்தார். ஒரு விங் இருந்தது, தனியாக ஒரு விங், அங்கே எங்களை போட்டு வச்சுருந்தார். அந்த அளவுக்கு நாங்கள் ஆன்டி சோஷியல் மாதிரி பேசாத அப்படி சோஷியல் பாய்காட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போது ஒரு நாங்கள் ஜாலியாக சுற்றுறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு ஹீரோ, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஹீரோ ஒர்ஷிப் கிடைக்குமே. வந்து எங்களோட சுற்றிட்டு ஒருத்தர் வந்து என்னோடய ஊருக்காரர் தான், அவர் நல்லா படிக்கிறவர், வந்து எங்களோட இருந்துட்டு ஃபெயில் ஆகிட்ட உடனே வந்தார். உங்களோட சேர்ந்ததுனால தான் நாங்கள் ஃபெயில் ஆனோம் அப்படின்னாரு. பசுபதினு எங்கள் கூட இருந்தவர் சொன்னார், நாங்கள் தான் கெட்டவேன்னு உலகத்துக்கே சொல்லியிருக்காங்கல்ல, உன் புத்தி எங்கடா போச்சுன்னாரு. நாங்கள் தான் தருதலைன்னு தெரியுமில்ல, அப்புறம் என்னத்துக்கு வந்து சேர்ந்தார்? அவ்வளோதான் கேள்வி. நான் வந்து உன்னை கூப்பிடலையே, நீயே வந்து என்கிட்ட சேர்ந்த. அது மாதிரி தான் இப்போ வந்து அந்த ஆள் ஒருத்தன் ஃப்ராட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க, உன் புத்தி எங்கே போச்சு? அங்கேருந்து ஆசிரியர்கள் எங்கே போச்சு புத்தி? அது ஒருத்தர் எழுந்து கேட்டதுல தான் இப்போ அதுக்கு ஒரு தீர்வு. அவர் கேட்டதுனால தான் இது. எத்தனை பள்ளிக்கூடத்தில் போய் பேசினாலும் யாருக்கு தெரியும்? இப்போ அவங்களுடைய ட்ரஸ்ட்டையும் வந்துட்டு அது க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த மகாவிஷ்ணு அரெஸ்ட் பண்ணதுக்கு பல பேர் அலறிக்கிட்டு கதறிக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசுகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏமாந்த கூட்டம் வால் இருந்து நரிக்காத தான் அந்த கதை தெரியும். வேற என்ன எதோ சொல்லி பார்த்தாங்க, திமுக ஒன்றும் பண்ண முடியல. இவரை எப்படி இது பண்ணாங்க? அந்த ஆள் வந்து ஒரு கட்சியில் இருந்திருக்காங்கன்றாங்க, அந்த கட்சி வந்து ஒரு பி டீமுங்கிறாங்க, பாஜகவுடைய பி டீமுங்கிறாங்க. அவங்கள பிடிக்க வேண்டியதானே. பாஜக பி டீம் வச்சு அங்கே பயிற்சி பட்டறை, கூத்து பட்டறை மாதிரி அந்த பி டீம் வந்து ஒரு பட்டறை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க.
சவுக்கு சாட்டை இது செருப்பு பூட்ஸுன்ற பேர்லாம் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஆளில் இந்த ஆள் ஒரு ஆள் பேர் பாருங்க மகாவிஷ்ணு அவதார புருஷன். அப்புறம் என்ன பண்ணுறது, அவதார புருஷன் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, விஷ்ணு அவதாரத்தில் ஒன்றா தான் எடுத்துக்கணும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையவே அதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு காலத்துல எக்கச்சக்கமான விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருந்ததுன்னா எய்ட்ஸ் ஹெச்ஐவி அப்படின்ற டிசீஸ் சொல்லலாம், டெட்லி டிசீஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் வந்து புலிராஜா அந்த மாதிரியான ஆட்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். அதுக்காக வந்து நிறைய அங்கங்கே ஹோர்டிங்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஆட்ஸுமே கவர்மெண்ட் ரிலேட்டடாக இப்போ இந்த ரீசன்ட் டேஸில் நம்ம பார்க்க முடியறதில்ல. ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் வந்து அதிகமாக பரவிக்கிட்டு தான் இருக்குது. எஸ்பெஷலி திருப்புராவில் வந்து அங்கே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஏற்கனவே அவங்க வந்துட்டு ஒரு லாஸ்ட் இயரும் ஒரு இந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சிருந்தாங்க. இப்போ இந்த ஜூலையில் வந்த இன்சிடென்ட் இது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்டவங்க போதைப் பொருள், அதாவது போதை ஊசி வந்து எல்லாருமே ஒரே இன்ஜெக்ஷன் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 42 பேர் வந்து பலனின்றி அவங்க இறந்துட்டாங்க. அது இல்லாமல் மற்றவங்கலாம் வந்து இன்னும் ஹாஸ்பிட்டலைஸ்டு, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது. எல்லாருக்குமே வந்து இந்த போதைப் பொருளால் தான் வந்து எய்ட்ஸ் வந்துட்டு பரவி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி கவர்மெண்ட் வந்து எய்ட்ஸ்க்கான விழிப்புணர்வு தராதது தான் காரணமா, இல்லைன்னா இது பரவாயில்ல அந்த அளவுக்கு பெரிய நோய் இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்களா, ஏதாவது மருந்து ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்களா? அதனால ஐ மீன் மருந்து இல்லாத போது தான் வந்து இதுக்கு மருந்து கிடையாது, உயிர் பலி மட்டும்தான் இதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதை பற்றின விழிப்புணர்வே பார்க்க முடியறது இல்லை, என்ன காரணம்? நீங்கள் யாருக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னா, முதலாக எய்ட்ஸ் நோய் இந்தியாவில் இருக்குதுங்கிறத அந்த நோயாளிகளை பார்த்த டாக்டரான காந்தராஜ்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல் கேஸு எங்கிட்ட இருந்து தான் வந்தது. எய்ட்ஸ் வந்து ஒரு அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் முதல் ஒரு 60 பெண்கள் அவங்கக்கிட்ட தான் அதை நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா அது எதிர்பாராத விதமாக வந்தது. WHO சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு நோய் வந்துருக்குது. அதுக்கு ஆரம்பத்தில் வந்து மார்பர்க் வைரஸ் டிசீஸு இந்த மாதிரி வெவ்வேறு பேரில் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் தான் எய்ட்ஸுங்கிற பேரை மாற்றினாங்க. அது மாதிரி வந்தபோது எனக்கு நிறைய கம்யூனிகேஷன் வந்துக்கிட்டு இருந்தது. இந்த மார்பர்க் வைரஸ் டிசீஸ் பரவிக்கிட்டு இருக்குது, இது செக்ஸனால் பரவுகிற வியாதியாக இருக்குது, அதனால் அதை பற்றி பாருன்னும் போது நான் எங்கள் செக் பண்ணும்போது அப்போ எதுவும் இல்லை, பார்க்குறதுக்கு எங்ககிட்ட வசதியும் இல்லை. அந்த டைமில் தான் டாக்டர் ஜேக்கப் ஜான் வெள்ளூரில் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் அவர் இருந்தார். அவர் வந்து டாக்டர் சுனிதி சாமிங்கிறவங்க மூலமாக எனக்கு தகவல் அனுப்பிச்சார். இந்த மாதிரி விலை மாதர்கள் அவங்களுக்கு இந்த வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க, நீ ஏதாவது பிளட் எடுத்து சாம்பிள் அனுப்ப முடியுமான்னு. அது மாதிரி எடுத்து ஒரு 60 பேர்த்துக்கிட்ட இருந்து எடுத்து நான் அனுப்பிச்ச சாம்பிள் தான் 60ம் பாசிட்டிவ், இந்த எய்ட்ஸுக்கான பாசிட்டிவாக வந்துருச்சு. கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் எல்லாம் பண்ண வெஸ்டர்ன் பிளாட் இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் எலைசா டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க சொல்லிவிட்டாங்க. நான் அப்போ அதை வந்து அப்போஸ் பண்ணேன். அவசர கதியில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய மேட்டர்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த 60 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் செத்துக்கிட்டாங்க. அதுதான் அதில் பெரிய இது. ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு வந்த நோயாளிகள்லாம் நான் மருந்தே இல்லை, ஜிடோடின்ங்கிற ஒரு மருந்து தான் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ரெட்ரோவேர் அது மாதிரி நிறைய ஏதோ சில மருந்துகள்லாம் வந்துக்கிட்டு இருந்தோம், எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். பரிச்சார்த்தமாக தான் பண்ணிகிட்டு இருந்தோமே ஒழி எந்த நம்பிக்கை இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதில் என்ன வேடிக்கைன்னா பல பேர் காணாமல் போயிட்டாங்கன்னாக்கா எய்ட்ஸ்ன்னு தெரிஞ்சாக்கா இது இங்கே பக்கத்துலேயே பருத்திப்பட்டு பக்கத்தில் ஒரு அந்த இடத்து பேர் மறந்துட்டேன். அந்த இடத்துல ஒரு எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவன்னு சொல்லி ஒருத்தனை அடித்து கொண்டு விட்டாங்க, சென்னூர் குப்போங்கிற அதில் அடித்து கொண்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுடைய விழிப்புணர்ச்சிகளை நாங்கள் தீவிரமாக பண்ணி இது இந்த மாதிரி பரவாது, எச்சிலில் பரவாது, சிறுநீரில் பரவாது, மலத்தில் பரவாது, கட்டிப்பிடிக்கலாம், தொட்டு பார்க்கலாம், தொடுறதுனால பரவாது, பக்கத்தில் இருக்கிறதுனால பரவாதுங்கிற அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி செக்ஸ் மூலமாக தான் பரவுங்கிற அந்த விழிப்புணர்ச்சியெல்லாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆனான காரணம் வந்து சென்னூர் குப்பம் மாதிரி ஒரு இடத்துல ஒரு அப்பாவே ஒரு இளைஞனை அடித்து கொண்டு விட்டாங்க பட்டப்பகலில். அதுக்கப்புறம் தான் நாங்கள் தீவிரமாக அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா நோயாளிகள் வந்து படுத்தாங்க, நாங்கள் வைத்தியம் பண்ணவும் இல்லை, நல்லாகி போயிட்டாங்க. அதில் ஒரு தொலைக்காட்சி நிலையம் வந்து ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு எய்ட்ஸ் பற்றிய இதுன்னு சொல்லிட்டு கமலஹாசனுடைய சகோதரி மகள் அனுகாசன் நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சியை. அதில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. போய் பார்த்தா எய்ட்ஸால் இறந்து போயிட்டுருப்பாங்கன்னு நினச்ச பேஷண்ட்டு பூரா உட்காந்துருக்கு 10 வருஷம் கழிச்சு. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா சேகருங்கிற ஒரு இன்றைக்கும் அவர் இருக்கார்,
அவர் தான் முதலாக தனக்கு எய்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணவர். இன்றைக்கி 35 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆகுது. அவருக்கு 70 வயசு ஆகுது, அவரும் சாவலை. பார்த்த டாக்டர் நானும் சாவலை. அப்புறம் எங்கிருந்து எய்ட்ஸை வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணுறது? பார்த்தா அத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு தான் எல்லாம் வந்து உக்காந்துருக்காங்க. அதில் இன்னொரு பெண், ஈரோடை சேர்ந்த ஒரு பெண், அவங்க ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அதெல்லாம் எல்லாம் போயிட்டுருக்குன்னு நினச்சா அது வந்து உக்காந்துருக்குது. அப்புறம் தான் நான் சொன்னேன், அந்த இதுலேயே இதே சென்டென்ஸ் தான் சொன்னேன். நோயாளியாக இருந்த ஒரு நோயாளிகளும் சாகலை, அதை பார்த்த டாக்டர் நானும் சாகலை. அப்புறம் எங்கள் எய்ட்ஸை வச்சு பேசி என்ன பண்ண போகிறோன்னு. இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எய்ட்ஸ் கிருமிகள் வந்து ஆசியாவில் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஐரோப்பிய நாடுகளில் உண்டாக்கின ஒரு மரணங்களை, ஒரு பயங்கரத்தை ஆசிய நாடுகளில் அது உண்டாக்கலை. அப்போ தான் அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் மைக்ரோபயாலஜி நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஏஷியன் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொன்னாங்க. ஆசிய கட்டத்தில் இருக்கிற எய்ட்ஸ் வைரஸுக்கு அவ்வளோ வீரியம் இல்லை, அல்லது ஆசியர்களுடைய ரத்தத்தில் இருக்கிற வெள்ளணுக்களுக்கு எய்ட்ஸை தடுக்கிற சக்தி இருக்குது அப்படிங்கிற 2 ஹைப்போதேசிஸாக ஒரு கருத்துக்கள் உருவாச்சு. அதுதான் உண்மையாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்றைக்கும் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி இருக்குது, பேஷண்ட் இல்லை. அவங்க செக் பண்ணி பார்க்குற பாசிட்டிவ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க, ஒன்றுமே இல்லை. புதிய கேஸுகள் வரல, புதிய ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல. பல நோயாளிகளுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல, வச்சுக்கிட்டு பேசாமல் இருந்தேன். விஜயவாடாவை சேர்ந்த ஒரு பெரிய இடத்து பெண் வந்தாங்க. அவங்க வந்து அந்த கணவருக்கு வந்து எய்ட்ஸ் இருந்தது, சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பெரிய இடத்து பையன், விஷயத்தையே சொல்லாமல் மறைச்சி பண்ணிட்டாங்க. அந்த பெண் சந்தேகப்பட்டு விஜயவாடாவிலேருந்து என்னை தேடி வந்துச்சு. செக் பண்ணி பார்த்தா அந்த பெண்ணுக்கு இருந்தது. உடனே நாங்கள் வந்து அன்னைக்கு இருந்த ஒரு வசதிக்காக ஒரு வாலண்டியர் சென்டரில் அந்த பெண்ணை அட்மிட் பண்ணி பரிசோதிச்சுக்கிட்டே வந்தோம். குழந்தைக்கு வரல, தாய்க்கு இருக்குது, குழந்தைக்கு வரல. அப்புறம் வந்து அவங்களுக்கு நாங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணல. இன்றைக்கி அந்த குழந்தைலாம் கல்லூரிக்கு போகிற அளவுக்கு வளர்ந்து அது போயிட்டுருக்குது. அந்த அம்மாவும் நல்லா தான் இருக்காங்க, கணவரும் நல்லா தான் இருக்காரு, ஒன்றுமே ஆகலை. ஆனால் எய்ட்ஸ் இன்றைக்கும் பாசிட்டிவ்ல தான் இருக்கு, பாசிட்டிவில் தான் இருக்காங்க. ஒன்ஸ் பாசிட்டிவ்னா அது நெகட்டிவ் ஆகாது, அது அப்படியே தான் இருக்காங்க. அவங்க பாட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, இது நமக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். உலகம் பூரா இன்றைக்கி வந்து எய்ட்ஸை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை. இந்த செக்ஸின் மூலமாக பரவுது அப்படிங்கிற, உடல் உறவின் மூலமாக பரவுது எய்ட்ஸுங்கிற காலத்தில் திரிபுரா, மணிப்பூரில் மாத்திரம்தான் ஊசி மூலம் பரவுகிற எய்ட்ஸ் கேஸுகளை நாங்கள் முதல்ல பார்த்தோம். அந்த காலத்துலேயே அப்போவே வந்துருச்சு. ஏன்னா அங்கே போதைப்பொருள் பழக்கம் அங்கே அதிகம். காரணம் என்னென்னா, அவங்க வந்து பர்மா பார்டரில் இருந்தாங்க. பர்மா தான் வந்து அந்த ட்ரக் டிராஃபிக்கில் வந்து மிக முக்கியமான இடம் வந்து பர்மா. ஸோ அவங்களுக்கு அது ட்ரக்னால தான் அது ட்ரக்குங்க, இன்ட்ராவெனஸ் ட்ரக்கு போதைப்பொருள் பழக்கத்தில் வருது. அது காரணம் பர்மா பக்கத்தில். பர்மா வந்து அந்த ட்ரையாங்கிள், கோல்டன் அந்த ட்ரக் ட்ரையாங்கிள்னு பேர். நாமக்கல், ரங்கூன், காட்மாண்டு, நேபாள், இந்த ட்ரையாங்கிள் இது வழியாக தான் ட்ரக்கு பூரா இடத்துலையும் பரவச்சு. பர்மா பக்கத்தில் இருக்கிறதுனால மணிப்பூர், திரிபுராவில் போதைப்பொருள் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதன் மூலமாக எய்ட்ஸ் பரவுறது அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஒரு இடத்துல தான் செக்ஸுனால் பரவலை. அந்த இடத்துல வந்து ஒரே ஊசியில் எடுத்துக்கிட்டு குத்திக்குவாங்க. எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரக்ஸு விலை ஜாஸ்தி. அது அப்போ இருந்த ஒரு சில வயிற்று வலி கொடுக்குற சில மருந்துகள் தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அந்த மருந்தெல்லாம் வந்து ரொம்ப ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோம்னா 5 ரூபா, ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா 5000 ரூபா விற்பாங்க. அந்த மருந்தை தான் என்ன பண்ணுவாங்கன்னா, விலை ஜாஸ்திங்கிறதுனால என்ன பண்ணுவானுங்க, அதை தன்னுடைய ரத்தத்தை எடுத்து அதில் கலப்பானுங்க. 5 சிசி வயல், அதில் 5 சிசி பிளட்டை கலந்து 10 சிசி ஆக்குவானுங்க. 10 சிசி பிளட்டு எவ்வளோ பெரிய வயலில் எடுத்துக்கிட்டு ஆளுக்கு 2 சிசி, 5 பேர் குத்திக்குவான். இதில் என்ன ஆகுதுன்னா, அந்த ரத்தத்தை போட்டு கலந்தா இல்லையா, அந்த ரத்தத்தில் எய்ட்ஸ் கிருமி அதோட சேர்ந்துருது. இவனுக்கு அதில் ஒருத்தன் வந்து எய்ட்ஸால் பாதிக்கப்படுது, அவனுடைய ரத்தம் எல்லாத்துக்கு மேலும் பரவி அப்படித்தான் ஊசி மூலம் பரவச்சே ஒழிய ஊசியில் ஒட்டிகிட்டு இருக்கிற ரத்தத்தினாலேயோ இதனாலேயோ வரல. இதெல்லாம் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சியெல்லாம் கொடுத்து நம்ம தடுத்தோம். இப்போ மறுபடியும் ரவுண்ட் அடித்து இப்போ வந்துருக்குதா சொல்கிறாங்க, பார்க்கணும் அதனால் விளைவுகள் என்னான்னு பார்க்கணும். அதுவும் இப்போ வந்திருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வெல் செட்டில்டு ஃபேமிலின்னு சொல்லக்கூடியவங்க, அப்பா அம்மா எல்லாருமே வந்து நல்ல கவர்மெண்ட்டில் பெரிய அதிகாரிகளாக இருக்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு
இப்போ படிக்கிற காலத்துல அப்பவே விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க, இப்போ இன்னும் அதிகமாகவே கொடுத்துருப்பாங்களே, இன்னமும் அதே பழக்கத்திலேயே அவங்க இருக்கிறாங்க. இது வந்து இப்போ அந்த அந்த மணிப்பூர் திரிபுராவில் வந்தது அந்த பணக்கார பசங்களுக்கு வந்தது காரணமே அது கட்டுப்படி ஆகாது. அந்த மருந்து வாங்குறதுக்கு 5,000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு பசங்கிட்ட காசு இல்லை. 5 பேர் 6 பேர் சேர்ந்து தான் வாங்கும். அப்படி தான் போகும். வீட்டில் பொருள் எல்லாம் திருடுவாடுங்க. வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன அந்த காலத்தில் செல்ஃபோன்லாம் கிடையாது, டிரான்சிஸ்டர் ரேடியோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் விற்பாடுங்க. இதெல்லாம் வச்சது நம்ம கண்டுபிடிப்போம். அது மாதிரி அதனால் பணக்கார வீட்டு பசங்களுக்கு தான் அது வந்தது. அதனால தான் மணிப்பூரில் வந்து அடித்தட்டு மக்களுக்கு வந்ததை விட வசதியான பசங்களுக்கு வந்ததுக்கு காரணம் போதைப் பொருளுடைய விலை ஜாஸ்தி, கட்டுப்படி ஆகும். 2007 இப்படியே தான் ஆரம்பிச்சது. அதுதான் அந்த டைம் தான். அந்த டைமில் தான் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சது. 2007 வந்து ஏறத்தாழ கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. 1980களில் ஆரம்பிச்சது, 900லேயே கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. 900ல் தான் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தீவிரமான இதெல்லாம் இது அந்தமான் போன்ற இடங்கள், லடாக் போன்ற இடங்கள், இந்த இடத்துலலாம் நாங்கள் போய் நிறைய வேலை செஞ்சு அது எங்களுடைய இதெல்லாம் பார்த்துட்டு தான் எங்களெல்லாம் ஜாம்பியா போன்ற நாடுகளுக்கு, ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்தோம். இப்போ அங்கே எல்லாம் வந்து எய்ட்ஸ் விழிப்புணர்ச்சி தடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நாங்கள் செஞ்சோம். இவ்வளவும் செஞ்சு உலகம் முழுவதும் நம்முடைய எக்ஸ்பர்டீஸை யூஸ் பண்ணாங்க. நான்லாம் வந்து WHO பிரதிநிதியாக போய் ஜாம்பியா நாடு, ஜிம்பாப்வே நாடு, அப்புறம் வந்து சேஷல்ஸ் இது போன்ற தீவுகள், மொரிஷியஸ் போன்ற தீவுகளுக்கெல்லாம் நான் போய் விழிப்புணர்ச்சி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். இங்கே பண்ணதை பார்த்துட்டு தான் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ வந்துருக்குதுங்களாங்க. 24ஆம் வருஷம் வரும்னு யாருக்கு தெரியும்? இப்போ வந்திருக்கிற எய்ட்ஸ், அதை இப்போ இன்றைக்கி வந்திருக்கிற எய்ட்ஸ் வைரஸை வந்து நம்ம கல்ச்சர் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ வீரியமாக இருக்குது, அது எந்த அளவுக்கு ஆபத்தை கொண்டாடுறதுங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கணும், ஸ்டடி பண்ணணும். வைரஸ் எப்படின்னா காற்றுல அது எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். எல்லா வைரஸுமே காற்றுல இருந்துக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு ஊரில் வந்து அதுக்கான தோதா இருக்குது, அந்த வைரஸ் வளர்கிறதுக்கு தோதா இருக்குதோ அந்த ஊரில் பரவிடும். அப்படி தான் கொரோனா வைரஸ் வந்து அதுக்கு அந்த வசதி கிடைச்சிது, ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வசதி குறைஞ்சும் தானாக போயிடும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் கூட பார்த்துருக்குறேன்றீங்க, அப்போ பாதிக்கப்பட்டவங்க இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இந்த பசங்களுக்கு வந்துட்டு 42 பேர் அப்படியே இறந்துட்டாங்க. இப்போ அடுத்து இருக்கிறவங்களாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? எய்ட்ஸ் வந்து மரணமும் இப்போ கன்ஃபார்ம் அப்படின்னு மரணங்கிற அவசியம் கிடையாது. நான் சொன்னேன் இந்த சேகர்னு 2-3 தடவை படுத்தேன். அதை ஒரு தடவை நான் பார்த்துட்டு சொல்லிட்டேன், சேகர் இதுதான் கடைசியாக உன்னை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு 5-6 மாதம் கழித்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு போராட்டத்தில் வந்து கைதானது யாருன்னு பார்த்தா இவன் தான் கைது. என்னடா பண்ண? ஆமாம் சார், ஒரு இதுக்கு பண்ணாங்க, நான் போய் மறியலில் போய் உட்காந்தேன். செத்து போய்டான்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த சொன்ன அணுவாசன் நடத்துகிற நிகழ்ச்சியில் நான் பல பேரை பிசாசுன்னு நினச்சிக்கிட்டேன். செத்து போய் ஆவி ரூபத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கேட்டால் சாவில் சார். அப்போ கிரிட்டிக்கலாக போய் எல்லைக்கே போயிட்டாங்க, எந்திரிச்சு வந்துட்டாங்க. அது அவங்களுடைய உடல் வாக்கு அந்த மாதிரி இருந்தது. ஒரு நோயில் சாகாமல் இப்போ கொரோனாவில் வந்து மிகப்பெரிய பிரபலங்கள் இருந்தாங்க. விவேக் போன்றவர்கள், அந்த இன்னொரு காமெடி நடிகர், அப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியம், வசந்த் அண்ட் கோவுடைய வசந்த், இது மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வசதி இல்லைன்னு அர்த்தமா? அவங்களுடைய உடல்நிலை வந்து இப்போ சரியாக இல்லை. அந்த நேரத்தில் கொரோனாவை பற்றி பயமுறுத்துறதுக்கு இவங்களுடைய மரணமெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இல்லாட்டி பண்ணால் நம்ம சட்டையே பண்ணியிருக்க மாட்டோம். விவேக் இறந்து போனார், எஸ்பிபி இறந்து போனார்னு வரும்போது நம்ம எல்லோரும் பயப்பட ஆரம்பித்தோம். அதனால தான் வந்து அன்றைக்கி வந்து கவர்மெண்ட் மேலே விவேக் இருந்தபோது வந்து நீங்கள் கவனிக்கலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்தபோது ராதாகிருஷ்ணன் வந்து ஆயிரக்கணக்கான கதையை சொன்னார். விவேக் இறந்துட்டார். அதுக்கு முன்னாடியே அந்த செய்தியை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, டிவியில் உட்காந்து விவேக் கிரிட்டிக்கலாக இருக்கார் அது இதுன்னெலாம் சொல்லி அதை அந்த பீதியை குறைச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா அமித்ஷா சாப்பிட்ற மாதிரி இருந்தார்மா. அமித்ஷா இன்னும் நாளைக்கு செத்து போய்டார், நாளான்னைக்கு செத்து போய்டார்னு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் 4000 கோடி ரூபா நம்ம மக்கள் வரி பணத்தை எடுத்து கொடுத்தார் அந்த பதஞ்சலி. அவர்கிட்ட வைத்தியத்துக்கு போகல, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டுக்கு தான் போனார். பதஞ்சலி தான் எல்லா வியாதியும் குணப்படுத்துன்னு கிளைம் பண்ணார். அந்த ஆளே படுத்தான். அந்த ஆளையும் தூக்கிட்டு போய் அமித்ஷாவுக்கு பக்கத்தில் வீட்டில் தான் போட்டாங்க. அலோபதி மெடிசன்லாம் தப்பிச்சாங்க. மோடி ஒரு வைத்தியம் சொன்னார், அது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு. ராத்திரியில் லைட் போட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கை தட்டுனீங்கன்னா சரியாக போட்டு. ராகுல் காந்தி தான் சொன்னார், இளைஞர்கள் நீங்கள் கொடுத்த ஒரே வேலை கொரோனா டைமில் கை தட்டுற வேலை.
அது மாதிரிலாம் பண்ணாங்க, இந்த கூத்தெல்லாம் அடித்தாங்க. அந்த கொரோனா வந்த மாதிரி தானாக போயிடுச்சு, அவ்வளோதான். வைரஸுக்கு இருக்கிற ஒரு இது என்னன்னா செல்ஃப் லிமிட்டிங், வர்ற மாதிரி அதே போயிடும். இன்றைக்கி திருப்பூரால் வந்துருக்குதுன்னாக்கா அதுக்கான ஜெடோட்டின் அதை போன்ற மாத்திரைகளை கொண்டு கொடுக்கணும். கொடுத்து இது பண்ணி பார்த்தா அப்படிலாம் ஏசைக்ளோவிர் அந்த மாதிரி நிறைய மருந்துகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீ கொடுக்கலாம். அதாவது இம்யூனிட்டி, நோய் தடுப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கான உணவுகளை கொடுத்தாவே அந்த நோய் சரியாக வந்துடும். நான் என்னுடைய நோயாளிகளுக்கு நல்ல உணவு தான் கொடுத்தேன். என்கிட்ட எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட வந்தவர்களுக்கெல்லாம் நான் மெடிசனே ஆல்மோஸ்ட் கொடுக்கல. சில மருந்துகளை மாத்திரம் கொடுத்தனே வழிய இதுக்கான மருந்துகள் வெறும் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய உணவுகளை தான் நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணேன். கொரோனாவே அதான் பண்ணேன். என்னுடைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், இதில் சரியாகிடும். நான் கொரோனாவுக்கு அவங்க சில ஸ்டீராய்டெலாம் கொடுத்தாங்க. ஏமா லங்கு அஃபெக்ட் ஆகும்போது ஸ்டீராய்டு கொடுத்தாக்க எப்படி சரியாகும்னு நம்ம கேட்டபோது அதுக்கு பிறகு நான் பேசாமட்டேன். கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க, அது சரியான மருத்துவமாக எனக்கு தெரியலை. அதுக்கு இது நிபுணர்களை போட்டாங்க. நிபுணர்களை போய் ஒரு பிரபல நர்சிங்கோமை சேர்ந்த டாக்டர்களை போட்டாங்க. நர்சிங்கோமை சேர்ந்த டாக்டர்களுக்கும் தொத்துநோய்களுக்கும் என்ன சம்மந்தம்? கோடீஸ்வரனுக்கு பார்க்குற ஆளுங்க அவங்க இந்த நோயை எப்படி பார்ப்பாங்க? இது அன்றாடம் இருக்கிற மக்களுக்கு வர்ற நோய். அதுக்கு அந்த ஹெல்த் ஆஃபீஸரை கூப்பிடணும். ஹெல்த் ஆஃபீஸரை கூப்பிடல, குகானந்தன்ற ஒருத்தரை மாத்திரம் தான் கூப்பிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், குகானந்தனை தவிர அதில் இருக்கிற ஒருத்தரால் இதை கட்டுப்படுத்த தெரியாது, அவங்களுக்கு அந்த நாலேஜே கிடையாது, அவங்கள எப்படியா போட்டுட்ருக்கேன்னு கேட்டேன். அப்புறம் தான் டிவியில் என்ன பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நானும் வந்துட்டேன். ஏன்னா அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளுக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாதுன்னு இருக்கேன். அந்த குகானந்தம் சமீப காலத்தில் இறந்து போயிட்டாங்க. இன்றைக்கி இது சம்மந்தமான தொத்து வியாதி சம்மந்தப்பட்ட ஆட்களை கூப்பிட்டுருக்கணும். அன்றைக்கி அவங்க ஸ்டீராய்டு போன்ற மருந்துகளை கொடுக்கும்போது அது கொரோனாவுக்கு அது சரியாக வரும்னு எனக்கு தோணலை. அந்த ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. புதுசாக படிச்சுட்டு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. இன்றைக்கி திருப்பூரால் மணிப்பூர்லேயும் அதுக்கு அந்த மருந்துகளை கொடுத்தா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தினா சரியாக போய்டும், கண்ட்ரோல் ஆகிடும். ஏஷியன் ஸ்ட்ரெயின் எய்ட்ஸு வைரஸினுடைய HIV ஏஷியன் ஸ்ட்ரெயின் ஏசியாவில் வர்ற வைரஸ் அவ்வளோ வீரியமானது இல்லை. அதனால தான் நமக்கு எதிர்பார்த்த இழப்புகள் நமக்கு ஏற்படலை. எய்ட்ஸ் இந்தியாவுக்கு வந்தபோது என்ன சொன்னாங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறாங்க வரல. இங்கே இல்லை. நான் அப்போ யூஎஸில் ட்ரைனிங்கில் இருந்தேன். இப்போ பேஷண்ட்டை பார்த்து பேசிக்கிட்டே இருப்போம், செத்து போடுவாங்க. போய் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு வர்றேங்கன்னு சொல்லிட்டு வர்றேன் ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட. அவர் ஒரு லாரி டிரைவர். அவர் புக் படிச்சுக்கிட்டே அடுத்த வருஷம் நீங்கள் போய் அங்கெல்லாம் எக்ஸ்ரே எடுக்கிறது டெக்னீஷியன் டாக்டர் தான் போய் எல்லாம் பண்ணணும். நான் போய் எக்ஸ்ரே மிஷின்லாம் ரெடி பண்ணிட்டு பார்க்குறேன், இறந்து போயிருக்காரு. அந்த அளவுக்கு அங்கே வீரியம் ஜாஸ்தி, இங்கே அந்த அளவுக்கு இல்லை. அண்ட் இப்போ நீங்கள் ஒரு மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கிறதுக்கான விஷயம்லாம் எப்படி இருக்கணுன்றதை பற்றி சொன்னீங்க. பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.